தயவு செஞ்சு இனிமேல் என்ன சர்ச்சுக்கு கூப்பிட்றாதவா. இனி நான் சர்ச்சுக்கு வரவே மாட்டேன், பைபிளை கையில் எடுக்க மாட்டேன், ப்ரேயரும் பண்ண மாட்டேன். 2 நாளா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் இதே பாதையே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க. பின்ன என்னம்மா, என்னால் பரிசுத்தமாக கடவுளை எதிர்பார்க்குற மாதிரி என்னால் வாழவே முடியலையே. எனக்கு கோவம் பயங்கரமாக இருக்குது. உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் ஒரு மனுஷனாகவே வாழ முடியல. குற்ற உணர்வாக இருக்குது கடவுளை ஃபேஸ் பண்ணுறதுக்கே. அவர் தீங்குக்கு மனசமப்படுகிற தேவன். நீங்க எவ்வளவு தூரம் மனசு கஷ்டமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலாம்ல, உங்களால மாத்திக்க முடியும்ல. ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. அவர் என்ன மன்னிப்பாரா நிஜமா? நான் இப்படிப்பட்ட மனநிலைமையில தான் எத்தனையோ பேர் உலகத்துல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கத்தை ஈடுபட்டுட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல நான் செயல்பட்டேன்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையவே தன்னைத்தானே மாய்த்து கொள்ற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருக்குது. அதாவது குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, எத்தனையோ பேர் தவறான முடிவுகளுக்கு எல்லாம் போறாங்க. ஐயோ நமக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை, நான் இந்த மாதிரி தவறுல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் தற்கொலைக்கு நேரம் கடந்து போறாங்க. அப்ப மனம் திரும்பிட்டாங்கன்னா கடவுள் பாதுகாப்பாரு அவங்க? நிச்சயமா பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். இந்த புதிய வருடத்திலும் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கடவுளை விட்டு ரொம்ப தூரத்திலே நாம் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அது என்னவென்றால், மையக்கருத்து என்னவென்றால், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருந்து அழிக்க வேண்டும் என்ற ஜனங்களை அவர் அழிக்காமல் பாதுகாத்தார். ஏனென்றால் அவர்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பியதால் கர்த்தர் அவர்களை அழிக்கவில்லை. பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருந்த எல்லா கோபமும் ஆறிவிட்டது. தேவன் உங்கள் மீது இருந்த மனஸ்தாபம் எல்லாம் மாறிவிட்டது. தேவன் உங்களை அழிக்காமல் உங்களை அவர் காப்பாற்றுவார். தேவன் உங்களை நஷ்டப்படுத்தாமல் அவர் உங்களை நிலைநாட்டி கீழே வேர்வற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு அழிச்சு கழிச்சு புது ஆட்டை, அழைச்சு களைச்சு புது ஆட்டை. கரெக்டா சொன்னாங்க. லைஃப்ல எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணிருக்கலாம், என்ன மிஸ்டேக் வேணாலும் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல. அழகா பென்சில்ல எழுதின ஒரு எழுத்து மாதிரி தான், ஈஸியா எரேசர் வச்சு அழைச்சு போட்டுக்கிட்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அதனால நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், பெரிய பாவின்னு மனுஷங்க கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை மனுஷன் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா பண்ணிட்டு போறாங்க. பட் தேவன் உங்களை அவர் பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக உங்களை பார்க்கிறார். நீங்கள் பொருள் அல்ல, தேவனுடைய சொத்தாக இருக்கிறீர்கள். சொல்றது கரெக்டு தானே? அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களை ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா இல்லையா? நிச்சயமா ஏற்றுக்கொள்வார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.